Hello friends, வணக்கம் and welcome to Shankari Simple Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் 4 கலர்ல 4 வகையான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எல்லாமே ஹெல்தியான ரெசிபீஸ்ங்க. ஈஸியா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம சேனலில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சிம்பிள் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதல்ல பார்க்க போகிறது க்ரீன் கலர் ரைஸ், ப்ராக்கோலி ரைஸ். ப்ராக்கோலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை நம்ம வீடியோ நடுவில் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய ப்ராக்கோலி 200 கிராம்ஸ் ப்ராக்கோலியை சின்ன ஃப்ளோரட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனோட காம்புலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கப்பு பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க க்ரீன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நாம் காலிஃப்ளவர் மாதிரி ப்ராக்கோலி ஃப்ளோரஸ்லேயும் நல்லா சுடு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சோன்னா அது க்ளீன் ஆகும். அதனால் நான் இந்த ப்ராக்கோலி ஃப்ளோரஸில் நல்லா சுட தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அப்போ நல்லா க்ளீனாகவும் சாஃப்டாகவும் ஆகும். அதனோட ஸ்டெம்ஸ்லேயும் அந்த காம்பு பகுதியிலையும் கொஞ்சம் ஊற வைக்கிறேன். சாதம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிச்சோடனே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு வாசனைக்காக ஸ்டார் சோம்பும் நட்சத்திர சோம்பும் கொஞ்சம் ஒரு பட்டை லவங்கம் போட்டு ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து இதில் கலந்துக்கலாம். அப்போ தான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி கொதித்தோடனே கொஞ்சம் லேசாக கலரி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தை. அப்போ சாதம் நல்லா வெந்துடும். பாஸ்மதி அரிசி சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 15 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளே சாதம் நல்லா வெந்துடும். நடுவில் கலரி விடுங்க. இப்போ நாம் க்ரீன் பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க ப்ராக்கோலியை வடித்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு ஃபிஸ்ட் அளவுக்கு புதினா, இது 2 சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாவும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லைனா 1 இன்ச் இஞ்சி, 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ப்ராக்கோலி ஸ்டெம்ஸையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் நிறைய ப்ராக்கோலி கிடைக்கிற மாதிரி ஆகும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் சட்னி மாதிரி க்ரீன் பேஸ்ட் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இதோ சாதமும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. சாதம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இதையும் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது தண்ணி எக்ஸஸ் இருக்கிற தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ண சாதம் இன்னும் கொலன்னு ஆகிடும். அதனால் நான் வேக வச்ச சாதத்தில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வாங்க க்ரீன் ரைஸ் செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூஸ் நல்லா ரெட் கலரில், ஆரஞ்சு கலரில் மாறி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான், வாசனையாகவும் இருக்கும். நம்ம அதே நெய்யில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இது சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் நான் ப்ராக்கோலி ஃப்ளோரட்ஸில் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ப்ராக்கோலி கொஞ்சம் ஹார்டாக தெரியும். இது கலராக நல்லா வெந்து வந்துடும். இது குழந்தைங்க சாதாரணமாக இது எந்த காய் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது சாதத்தில் செஞ்சு கொடுக்கும்போது இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜூஸியாகவும் இருக்கும். சாதத்தில் இந்த மாதிரி ஃப்ளோரட்ஸாக போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ராக்கோலி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம 1/2 கப்பு பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம்.
ஒரு நிமிஷம் கலர்னதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்ப கலரி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் வேறு எதுவும் இல்லைங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும்தான் போட போகிறேன். நம்ம ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துருக்கோம். அது போதும் சாதத்துக்கு. இது ப்ராக்கோலி நம்ம கலராக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ நான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கலருக்காக போட்டுக்கிறேன். அப்புறம் வாசனைக்காகவும் காரத்துக்காகவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இதை கலர போகிறேன். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. சாதத்துலேயும் உப்பு போட்டு வைக்க வச்சுருக்கோம். க்ரீன் சட்னிலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட வேணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கலந்துட்டு இதை நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம க்ரீன் சட்னியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ப்ராக்கோலிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. நடுவில் கொஞ்சம் கலரி விடுங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ராக்கோலியும் நல்லா வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலா வாசனையெல்லாம் ரொம்ப நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரை விட்டுக்கோங்க, இல்லைன்னா சாதம் உடஞ்சிரும். அவ்வளோதாங்க. சாதம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம கலரிட்டு கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்யூஸ் போட்டு சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்தியான க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடும். ப்ராக்கோலியில் நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் அது நம்ம டிஷ்யூஸ்க்கும் பாடி செல்ஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இது நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது காரம், உப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புலாவ் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா ரெடி ஆகும். இதோ சாதம் ரெடி ஆகிடுச்சி. நான் வறுத்து வச்சுருக்க கேஷ்யூஸை போட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கலர் சாதத்தை பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளை கலருக்கான தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ரொம்ப குறைவான பொருட்களே தேவைப்படும். இதுக்கு நான் 1/2 கப் அரிசியை சாஃப்டாக உதிரியாக வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதனோட ப்ரௌன் கலர் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருவணும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி கட் பண்ணியிருக்கேன். கடுகு, சீரகம் தாளிக்கிறதுக்கு. இது வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்போ தான் வெள்ளை கலருக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காய் ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சீக்கிரம் சூடாகிடும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிட்டு, கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு லேசாக வறுக்கணும். இது லேசாக கலர் மாற வரைக்கும் வறுக்கணும். ஒரு 1/2 மினிட் தான் ஆகும். நம்ம வறுக்கலைன்னா கடுக்குன்னு சாப்பிடும் போது நல்லா இருக்காது, காஞ்சி போச்சுனாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய், ஒரு மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது லேசாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இஞ்சியும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 மினிட் வதக்கினா போதும். இது பச்சை வாசனை போடுறதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலை, தோல் உரித்து வச்சுருக்க வேர்க்கடலை போட்டு ஏதோ ஒரு நிமிஷம் லேசாக மிதமான சூட்லேயே வருங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். கொஞ்சம் கவனமாக மிதமான சூட்லேயே வறுத்திங்கன்னா இந்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி வாசனைலாம் ரொம்ப நல்லா வரும். இது வதக்குனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாதத்தில் உப்பு போடாதவங்க அது மொத்தமாக தேங்காய் சாதத்துக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதம் உப்பு போட்டு வேக வச்சுருந்திங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, அது போதும். இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். நிறைய நேரம் தேங்காய் வதக்கணுன்னா தேங்காய் எண்ணெய் வாடை வந்துடும். இது தேங்காய் கொஞ்சம் குக் ஆனால் போதும், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கலரும் போது உங்களுக்கு வாசனை நல்லா தெரியும். இது பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் வதக்குறேன் நான். ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு கலரிடலாம்.
போட்டாச்சு, தேங்காய் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு கலரிடலாம். இது பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா பாஸ்மதி அரிசி, புழுங்கல் அரிசி எந்த சாதமாக இருந்தாலும் இதுக்கு நல்லாவே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் போட்டு கலரும் போது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கலர்னா அடியில் ஒட்டாமல் சாதம் உதிரி ரொம்ப நல்லா வரும். நம்ம சாதம் போட்டுட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கலர்னா போதும். நமக்கு சுவையான ஒயிட் கலரில் வாசனையான சூப்பரான கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதோ சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காரமான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பொரியலோ வாழைக்காய் பொரியலோ நீங்கள் எந்த காரமான சைட் டிஷ்ஷும் வச்சு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம சங்கரி சிம்பிள் ரெசிபீஸ் சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூ கலர் ரைஸும் ஆரஞ்சு கலர் ரைஸும் பார்க்கலாம். அதையும் மறந்துடாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.